எல்லோருக்கும் வணக்கம். ஆதிரா ஆன்மீகா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதை நினைப்போம், நல்லதை நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். ஒரு டம்ளர் தண்ணீர் போதும், வாழ்க்கையில் பணத்துக்கு பஞ்சமே இருக்காது, சிவமந்திரம், சகல பாவங்களும் தீர்ந்து போகும், கடனே வராது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா? அது என்னன்னு பார்க்கலாம். இந்த வார்த்தைகள் நம்ம வீட்டில் கஷ்டம், ஏதோ ஒரு பிரச்சனை, இந்த மாதிரிலாம் இருந்துக்கிட்டே இருந்தால் நம்ம முதல்ல சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? பெருமாளே, ஈஸ்வரனே, நான் என்ன பாவம் பண்ணணும்? போன ஜென்ம பாவமாக இருக்குமோ, இல்லை நான் என்னுடைய முன்னோர்கள் செய்த பாவங்களாக இருக்குமோ அப்படின்லாம் நம்ம நினைக்கிறது உண்டு. நான் போன ஜென்மத்தில் நல்லா ஒரு பூஜை புனஸ்காரங்கள்லாம் நான் பண்ணதில்லை போல இருக்குது அப்படின்னு சொல்கிறது உண்டு. நல்லா இருக்கிறவங்கள பார்த்தாலும் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, அவங்க போன ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம், போன ஜென்மத்தில் செஞ்ச பூஜா பலன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயத்தில் ஒன்று தான் இது. ரொம்ப சுலபமான முறை இது. நம்ம இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி உருவேற்றணும். எல்லாமே ஒரு தாயத்து கொடுக்குறாங்க, ஒரு கயிறு போடுறாங்கன்னா அவங்க அந்த மந்திரத்தை சொல்லி உருவேற்றிருப்பாங்க. அந்த கயிறுக்கோ அந்த தாயத்துக்கோ அது தாயத்துள்ள என்ன அடைக்கிறாங்களோ அதோடைய பொருளை இவங்க இந்த மந்திரத்தை சொல்லி உருவேற்றுறது தான். ஒரு சிலருக்கு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது போட்ட உடனே டக்குன்னு ரிஃப்ளெக்ட் தெரிய ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு ரிஃப்ளெக்ட் தெரியாது. என்ன இது, நம்ம போய் ஒரு புண்ணியம் இல்லாமல் இருக்கிறோமேன்னு நினைக்கிறது உண்டு. அந்த மாதிரி விஷயங்களில் இது நம்ம வீட்லேயே நம்மளால் செலவு பண்ண முடியாது, நான் வீட்லேயே சிறு சிறு விஷயங்கள் நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில் எழுந்து நீங்கள் வெறும் வயிற்றில் செஞ்சாலும் ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா மதியம் நேரத்தில் கொஞ்சம் என்னென்னா, வெறும் வயிறாக இருக்கும் போது நம்ம இந்த மந்திரத்தை சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மந்திரம் என்ன ஆகும் பண்ணால் அந்த தண்ணியில் உருவேற்ற போகிறோம். அந்த தண்ணியை நம்ம குடிக்கும் பொழுது என்ன ஆகும், நம்மளுக்கு சகல பாவங்களும் தீர்ந்து போய் நம்மளுக்கு பணம் பெருக ஆரம்பிக்கும், கடன் அடைய ஆரம்பிக்கும். அது என்ன வார்த்தைன்னு நான் அந்த வீடியோவிலையும் நான் போட்டு விட்றேன் உங்களுக்கு, அந்த இதுலேயும். இப்போ நான் சொல்கிறேன் அந்த மந்திரத்தை எத்தனை தரம் சொல்லணுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு கையில், வலது கையில் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியை கையில் வச்சுக்கோங்க. இதுக்கு குளிச்சுட்டு தான் இதை செய்யணுன்ற அவசியம் கிடையாது. எழுந்த உடனே காலைல எழுந்து வெறும் வயிற்றில் தண்ணி குடிக்கிறது என்பது ரொம்ப நல்ல விஷயம். அந்த மாதிரி விஷயத்தில் அதுவும் இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம அந்த தண்ணியை குடிக்கும் பொழுது சகல பாவங்களும் நமக்கு விலக ஆரம்பிக்கும். நம்ம மேலே இருக்க அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் போக ஆரம்பிக்கும். நம்ம நினைக்கிறது அப்படியே நடக்கும். நீங்கள் என்ன நினச்சி என்ன செய்கிறீங்களோ அப்படியே அது நடக்கும். அது மாதிரி என்னென்னா, இந்த மந்திரம் என்னென்ன மந்திரம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ பவ சிவ, இவ்வளோ தான். இந்த 16 முறை ஜெபித்து உரு கொடுத்து, அதுக்கு உரு கொடுக்கணும். அப்படின்னா என்ன உரு கொடுக்கறதுனா, நம்ம உருவேற்றுறது அப்படின்னு அர்த்தம். நம்ம அது 16 முறை இந்த மந்திரத்தை ஸ்ரீ பவ சிவ, அதில் ஸ்ரீயும் வந்துடுது, மகாலட்சுமியோட அம்சமும் நமக்கு கிடைக்கிது. அடுத்தது சிவ பவ சிவ அப்படின்னாலும் நம்மளுக்கு சகல ஐஸ்வர்யமும் வரப்போகுதுன்னு அர்த்தம். நம்மளுடைய பாவங்கள் தீரப்போகுதுன்னு அர்த்தம். இப்போ இதை நீங்கள் 16 முறை கையில் அந்த டம்ளரை வச்சுக்கின்னு ஸ்ரீ பவ சிவ, ஸ்ரீ பவ சிவ, ஸ்ரீ பவ சிவன்னு 16 முறை உச்சரிங்க. உச்சரிச்சிட்ட உடனே அந்த தண்ணியில் அந்த மந்திர வாயிலேருந்து நம்ம அதுக்கு முன்னாடி பல்லு துலக்கிறது என்பது நல்ல ஒரு விஷயம். காலையில் எழுந்த உடனே பல் துலக்கி விட்டு முகம் கை காலை கழுவிட்டு செய்யுங்க இந்த விஷயத்தை. நீங்கள் அதை சொல்லும் பொழுது அந்த மந்திரம் அந்த மந்திரமாகப்பட்டது தண்ணியில் உருவேறிடும். தண்ணியை கிட்ட வச்சுக்கிட்டு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அந்த தண்ணியை ஃபுல்லாக குடிச்சிருங்க. குடிச்சிட்ட உடனே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களை பிடிச்ச எந்த பாவமாக சகல பாவங்களும் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ பண்ணுறோம், நம்ம இந்த பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது அந்த நிலை மாறி நல்ல ஒரு நிலைக்கு நீங்கள் வருவீங்க. நல்ல ராசியான ஆளாக மாறுவீங்க. பணம் பெருகும், கடன் அடையும், நல்லதே நடக்கும், வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்.